லஞ்ச் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஒரு பென்சில் கூட என் கூட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா நான் டாலா இருக்கிறதுனால லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வச்சிருவாங்க. யாரும் பேச மாட்டாங்க என்கிட்ட. யாருமே வந்து அவ்வளவா பழக மாட்டாங்க. எல்லாரும் ஒதுக்கி வச்சிருவாங்க. இவ்வளோ ஏன் லஞ்ச் ஷேர் பண்ண மாட்டாங்க. எவ்வளவோ விஷயம் இருக்கு. சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப ஹர்ட் ஆச்சு எனக்கு அப்போ. அதுக்கப்புறம் காலேஜ்லயுமே அப்படிதான். காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வச்சுட்டாங்க. என்ன டிப்ளமா பண்ணேன் நானு. ஜஸ்ட் பிகாஸ் என்னால இந்த விஷயம்லாம் இருக்கிறதுனால ஐ டென்ட் ரோட் மை 12th எக்ஸாம்ஸ். நான் எழுதாம வந்துட்டு அங்கேருந்து எனக்கு ப்ரெஷர் என்னால் முடியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஐ டென்ட் ரோட் மை 12th எக்ஸாம்ஸ். நான் அங்கேருந்து எழுதாமே வந்துட்டு ஐ ran away to கேரளா. நான் அங்கேருந்து ரொம்ப ஓடி போயிடுச்சுங்க. எங்கள் அம்மாவோட செயின் ஒன்று என்கிட்ட இருந்துச்சு. நான் போட்டிருந்தது. அது தொலைச்சிட்டேன் நான். அதனால அந்த டைம்ல என்ன அப்பா அம்மா எல்லாரும் ஒரு மாதிரி வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டைம்ல தான் நான் ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் இருந்தேன். நான் டெய்லி அழுவேன். பாத்ரூம்ல அழுதுருக்கு, ஸ்கூல் டைம்ல அழுதுருக்கு, நிறைய டைம் அழுதுருக்கேன். நான் உட்காந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்லையே அப்படின்னு. ஒரு பென்சில் கூட என் கூட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் என்னை ஒதுக்கிட்டே இருப்பாங்க. ஆனுவல் டேல சேர்த்துக்க மாட்டாங்க. டீச்சர்ஸும் அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏதாவது ஒரு பிரெயின் ரிலேட்டடான விஷயமா இருந்தால் மட்டும் என்னை எடுத்துக்கிட்டு மற்ற எந்த ஒரு ஆர்ட் ரிலேட்டடான இதில் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. பிகாஸ் நான் குண்டா இருக்கேன் அப்படின்றதுனால என்னை எதுலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா ரொம்ப சண்டை போட்டு தான் என்னை ஒரு பாட்டு பாட வச்சாங்க எங்கள் ஸ்கூலில். அந்த டைம் பீரியட்ல தான் எனக்கு செயின் தொலைஞ்சு போயிடுச்சு எங்கள் அம்மாவோடது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின ஃபர்ஸ்ட் செயின் அது. நான் தொலைச்சிட்டேன். எனக்கு தெரியும் யார் எடுத்தாங்கன்னு. அவங்கள ப்ளேம் பண்ணுறது கூட என்னால் முடியல. நான் ப்ளேம் பண்ணால் அது திருப்பி எனக்கு பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கூல் பாதிட்டு அப்படியே ஓடி போயிட்டேன். அது எங்கள் அப்பாவுக்கு கோபம். ஸோ என்னால் ஒரு 2 வருஷம் படிக்க வைக்காம வச்சுருந்தார். அப்படியே கொரோனா பீரியடில் ஒரு 2 இயர்ஸ் ஸ்கிப் ஆகிடுச்சு. அப்புறம் 1 வருஷம் என்னை சேர்க்காம வச்சுருந்தார். எங்கள் அப்பா கேட்டால் உனக்கு பனிஷ்மெண்ட் இதுதான், நீ படிக்காத, நீ வீட்டில் உட்காரு அப்படின்னு சொல்லி என்னை 2 வருஷம் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அப்படியே அந்த பெயின் அப்படியே கேரி ஓவராகி அது உள்ள இருந்து ஏன்னா பேசுறதுக்கு யாரும் கிடையாது. நான் எங்கள் அப்பா எனக்கு ஃபோன்லாம் கொடுக்க மாட்டாங்க, என்னை வெளில அனுப்ப மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எங்கள் அப்பா. அப்போ அது ஸ்டாக் ஆகி அப்போ எங்கள் அப்பா காலில் விழுந்து கேட்டப்பா என்னை சேர்த்து விடுன்னு. அப்படிதான் என்னை சாய்ராம் டிப்ளமாவில் சேர்த்து விட்டாங்க. அங்கேயும் அதே தான் நடந்துச்சு. ஜஸ்ட் பிகாஸ் நான் ஃபேட்டாக இருக்கேன் அப்படின்றதுனால யாரும் என் கூட கம்யூனிகேட் பண்ணல. அங்கேயுமே படிப்பு அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹர் ஆஸ் மை ஃப்ரெண்ட் பிகாஸ் அவருக்கு தெரியும் வாட் ஹேப்பன் டு மீ. என்னன்னு தெரியும். நான் எவ்வளோ ஒரு பெயின்ல இருந்துதான் ஐ காட் ஹர். ஐம் டாக்கிங் டு ஹர் தெரிஞ்சு ஷி யூஸ் டு பி ஸோ மச். அது எப்படி சொல்றது, நான் ரொம்ப ஒரு மாதிரி நான் ஸ்லேவ் மாதிரி இருந்துட்டேன். அது கிடைக்காம ஒரு விஷயம் கிடைச்ச உடனே நான் ரொம்ப போர் பண்ணி என்னோட லவ்வெல்லாம் போர் பண்ணி ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணதுனால அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க என் கூட. ஆனால் என்னை வந்துட்டு என் கூட இருக்கிற ஃபோட்டோஸ் அவங்க நான் அது ரொம்ப பெருமையாக வாட்ஸ்அப்லலாம் போட்டுட்ருக்கோம். அவள் அதெல்லாம் போட மாட்டாள். சும்மா அவளுக்கு என்ன எப்பயாவது தேவை அப்படின்னா மட்டும் என்னை வெளில கூப்பிட்டு போகிறது, அவளோட யூஸ்க்காக என்னை ரொம்ப எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் சொல்லுவாங்க போகாத, உன்னை யூஸ் பண்ணுறாங்க போகாத. ஏன்னா நான் அப்போ ரொம்ப சண்டை போட்டுட்டு ஃபைனல் இயர்ல தான் ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2 வருஷம் தனியாக தான் இருந்தேன். அந்த 3rd இயர்ல ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அந்த ஒரு 3 மாதம் ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்போது எனக்கு அது மேலே கோவம் வந்துருச்சு. இப்போ நான் ஐம் வெரி இன்ட்ரோவென்டட் பர்சன். நான் இப்போ நானே எங்கள் அம்மா கேட்பாங்க நீ யார்கிட்டையும் பேசலையா, காலேஜில் யாரு கூடயும் ஃப்ரெண்ட் ஆகலையா? எனக்கு பயமாக இருக்குது. வாட் இஃப் தி சேம் திங் ஹேப்பன்ஸ். அது எனக்கு இந்த இங்கிலீஷ் ஆரட்டாரிக்கல், தமிழ் ஆரட்டாரிக்கல்லாம் நல்லா பேச வரும். அதனால அதுக்கு மட்டும் இந்த பேச்சு போட்டிக்கெல்லாம் மட்டும் கூட்டிகிட்டு போய் இந்த காம்படிஷன் இல்லை குவிஸ் காம்படிஷன் அதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. அதே எனக்கும் பாடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அது கொடுக்கவே மாட்டாங்க எனக்கு. உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கஷ்டத்தையும் சொல்லுவாங்க? தைரியமாக இருக்க சொல்லு. என்ன பார்த்துக்கோ, ஞானும் எப்படி இருக்குன்னு பாரு. நமக்கும் வேலைக்கு போகும்போது இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ வேதனை உண்டு. அழவே மாட்டேம்மா, சண்டையும் போட மாட்டேன், அழுவ மாட்டேன். உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு நமக்கு தேவை பணம், வேலை செஞ்சால் காசு இருந்தால் தான் குழந்தைல வளர்த்த முடியும். அது மாதிரி இருந்துக்கோதுங்க. நீ அந்த டைம்லேயும் படிச்சுக்கோ, சாமி ஸ்லோகம் சொல்லிக்கோ. எவ்வளோ விஷயங்களை என் சொல்லி கொடுக்குன்னு கேரே பண்ணாதேன்னு என் சொல்லு. இதெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அழுதுண்டே இருக்க வேண்டியது.